அனைவருக்கும் எஸ்பி ஸ்லோகாஸின் இனிய வணக்கம். நமக்கு 2 நிமிஷம் போதுங்க கீதையை சொல்கிறதுக்கு. பகவத்கீதை அப்படிங்கிறது ஒன்றுமே இல்லை. விடு பிடி அல்லது பிடி விடு, அவ்வளோதான். விடு பிடி அப்படின்னா என்னன்னு பார்க்குறீங்களா? இந்த உலக பந்தங்களையெல்லாம் உதறி தள்ளிவிடு, அதே நேரம் பரந்தாமனோட பாதங்களை இறுக பிடித்துக்கொள், அதாவது இறுக பற்றிக்கொள் அப்படின்னு அர்த்தம். ஆனால் நம்மளை போல சாமானிய மக்களுக்கு இந்த உலக பந்தங்களையெல்லாம் உதறி தள்ளுவது சுலபத்தில் முடிகிற காரியமே இல்லை. பிறகு எவ்வாறு அந்த பரந்தாமனோட பாதங்களை இறுக பற்றுவது அப்படின்னா கவலையே வேண்டாம். இதுக்கு இன்னொரு வழி இருக்குது. அதுதான் இரண்டாவதாக நாம் பார்த்த பிடி அப்புறம் விடு. அப்படின்னா பிடி என்றால் முதல்ல பரந்தாமனோட பாதங்களை பிடி அல்லது பற்றிக்கொள். அந்த பிடி இறுக இறுக இந்த உலக பந்தங்கள் மேல் நமக்குள்ள பிடிப்பு தானாக தளர்ந்துவிடும். அது எப்படி பற்று தானாக விலகும்? சரி, ஒரு உபமானத்தை பார்க்கலாம். ஹோமத்துக்கான சில சமித்து குச்சிகள் ஒரு கயிறால் இறுக்கமாக கட்டப்பட்டிருக்கு. அதனை அவிழ்க்கிறதுக்கு முடியலை. இதுதான் நம்மளோட உலக பந்தம், அதாவது பாசபந்தம். வேறு ஒரு கயிறு எடுத்து அதற்கு பக்கத்திலேயே அதை விட இறுக்க கட்டி ஒரு குலுக்கு குலுக்கி இருக்குன்னா இந்த புதிய கட்டு என்பது பகவானோட பாதத்தை பற்றிய நம் உறுதியான பிடிப்பு ஆகும். புதிய கயிற்றோட இறுக்கத்தில் பழைய கயிற்று இறுக்கம் தானாக தளர்ந்து கழன்று விடும். அதுபோல நாம் பகவான் மீதான பற்றை இறுக்கிக் கொண்டே சென்றால் உலக பற்று என்பது நம்மை விட்டு தன்னாலே விலகிவிடும். உலக பந்தங்களை விட்டு பரந்தாமன் பாதங்களை பற்றுவது ஞானிகளோட ஞான மார்க்கம். பரந்தாமன் பாதங்களை முதலில் பற்றி தானாக உலக பந்தங்களை விட்டுவிடுவது பக்தி மார்க்கம், அதாவது சாமானிய மக்களான நமக்கானது. இவ்வளோதாங்க கீதையோட தத்துவம். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணம். இது போன்ற ஆன்மீக பதிவுகளுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லதே நடக்கட்டும், நன்மையே பிறக்கட்டும். நன்றி, வணக்கம்.